ஃபேன் லைட்ல ஆஃப் பண்ணலான்னு நான் ரூமுக்குள்ள போனேன். அந்த நேரத்துல தான் வீரையா அண்ணன்னு பார்த்தாரு. வேற எதுக்காகவும் நான் ரூமுக்குள்ள போகலங்க. என்ன நம்புங்க. ஏய், அந்த அளவுக்கா நல்லவ நீ? நீ சொல்றது நீயே நம்புற மாதிரி இருக்கா? கரண்ட் வேஸ்ட் ஆகுதா லைட் ஆஃப் பண்ண போனாலும். ஏய், ஏண்டி அந்த பணத்தை எடுத்த? நீதானே அந்த பணத்தை எடுத்த? அம்மா, அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. எடுத்திருந்தா தயவு செய்து உண்மையை ஒத்துக்க. மாமா, நீங்களாவது என்ன நம்புங்க. இந்த பாரு கல்பனா, நீ பணத்தை எடுத்திருந்தீன்னா அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. எடுத்தேன்னு ஒத்துக்க. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். லாக்கர்ல வச்ச பணம் எங்க போச்சு? மாமா, மாமா, எல்லாரும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. பணத்தை வச்சதுக்கு அப்புறம் நீங்களே கூட வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கலாம்ல. அதே ஏதாவது டென்ஷன்ல மறந்துருக்கலாம்ல. கல்பனா மேல எந்த பழியும் சொல்ல வேண்டாம் மாமா. நான் உறுதியா சொல்றேன், கல்பனா இத கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா. வேதவல்லி, தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய், பணத்தை எங்கடே எடுத்து வச்ச? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா சொல்லு. சத்தியமா எனக்கு எந்த பணத்தை பத்தியும் தெரியாதுங்க. நான் திருடல. ஏய், இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வச்சு தப்புடா. வாயும் உயரமா இருக்கிற பொண்ணு மேல கை நீட்டுற. பண்ணக்கூடாது. கை விடுற. சொல்லிருமா, நீ ஏன் உண்மையை சொல்லிருமா? மாமா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் பணத்தை திருடல. எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. அப்பா, இவ பொய் சொல்றாப்பா. அழுது அழுது நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவளை நம்பாதீங்க. இவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ராட்சசி இவ. ஏய், ஏண்டி படத்தை திருடன் சொல்ல வேண்டியதாடி? என்னண்ணே, என்னாச்சு? ஐயோ, அண்ணி அழுதுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? அப்பா பீரோல பணம் வச்சிருந்தாரு, அதை காணோம். பெரிய அமௌண்ட். கல்பனா நீ தான் அதை எடுத்திருக்காங்க. நான் எடுக்கல. அதான் அண்ணன் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பா, இனி இது வேலைக்காகாதுப்பா. நம்ம போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து கைரேகையை வச்சு அவங்களே செக் பண்ணட்டும். அப்பதான் இவ மண்டவாளம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா. ஒரு நிமிஷம். போலீஸ்லாம் வேண்டாம். ஏன்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அந்த பணத்தை திருநது நான் தான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, உங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்தது நான் தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவ
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.